அதே போன்று தமிழ் லேர்னிங் ஆக்டை பற்றி பேசியிருக்கீங்க. இது கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் வர வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். காகங்கள் அமர்கின்ற சிலைகளை நம்ம பார்த்துப்போம். மேகங்கள் அமர்கின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய 133 அடியில் வள்ளுவனுக்கு சிலை அமைத்து தந்தவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர்கள். வள்ளுவனை உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னால் தமிழையும் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதற்காக சொல்லுங்கள். அந்த தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து 2000 உங்களுக்கே தெரியும், தனியார் பள்ளிகள் நிறைய வழக்குகள்லாம் போனாங்க. அதெல்லாம் மீறி 2015, 14 1ஆம் வகுப்பு கண்டிப்பாக தமிழ் பாடம் இருக்க வேண்டும், 16, 17, 1, 2 கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு 2025 10ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் என்பது தமிழை தவிர்த்து விட்டு யாருமே படித்து விட முடியாது என்கிற அளவுக்கு அந்த ஆக்டை நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இம்போஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அதே போன்று 6 புதிய மாவட்டங்களுக்கு வந்து தேர்வு அலுவலகம் கண்டிப்பாக வேணும். உண்மைதான், அது கண்டிப்பாக இந்த புதியதாக தொடங்கப்பட்ட 6 மாவட்டங்களுக்கும் மிக விரைவாக இந்த ஆண்டே அதை தொடங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். அதே போன்று நம்முடைய அறந்தாங்கி ராமச்சந்திரன் பேசும்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் சார்ந்திருக்கின்ற டிசார்டர்ஸ் சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நம்ம அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லுவோம். நேற்றே நான் சொன்னேன், நலம் நாடிங்கிற ஒரு ஆப் மூலமாக 21 விதமான டிசார்டர்ஸை கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான நம்ம வந்து செய்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்போது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்திலேருந்தே நான் சொல்றேன். நான் இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மூலமாக 76.64% என்ரோல்மெண்ட் இருந்தாங்க. இன்னைக்கு 85.19% பிள்ளைங்களுக்கு நாம் வந்து இன்னைக்கு படிப்பு சொல்லுகின்ற அளவிற்கு அது உயர்ந்திருக்குது என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நூலகங்கள் வந்து தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நூலகம் சார்ந்தும் இன்னைக்கு பல அறிவிப்புகள் நாங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ல பார்ப்பீங்க என்று சொல்லி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒருமை கண் தான் கட்ட கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு கல்வியால் மக்களுக்கு சுயமரியாதையும் பாதுகாப்பும் அமைந்திட வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார், போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் இருக்கின்ற இந்த உலகில் நாம் நம்முடைய பாதையில் நேர்மையாக நடைபெறுவதற்கு நமக்கு துணையாக வருவது கல்வி மட்டுமே என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களை நான் வணங்குகின்றேன். பேரவைத் தலைவர்களே, வள்ளுவர் கோட்டம் கட்ட வேண்டும், வள்ளுவனுக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று எந்த தமிழ் அறிஞர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. கணினி என்பது முழுமையாக அனைவருக்கும் சென்று சேர்வதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு டைடல் பார்க் வேண்டும் என்று எந்த மாணவ சமுதாயமும் கொடி பிடிக்கவில்லை. தன்னுடைய பிள்ளையும் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்து பள்ளிக்கூடம் சென்று பாடம் படிப்பான் என்று எந்த பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. ஒட்டுமொத்தமாக நுழைவுத் தேர்வு என்பதை ரத்து செய்யப்பட்டு தாம் பிள்ளைகளும் மருத்துவர் ஆவார்கள் என்று எந்த கிராமப்புறத்தை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. கல்வி என்பது மேம்படுத்தப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளும் அமெரிக்கா நாடு வரைக்கும் சென்று கை நிறைய சம்பாதிப்பார்கள் என்று எந்த கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற ஏழை பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. சென்னை என்பது ஆட்டோமொபைலுடைய நகரமாக மாற வேண்டும் என்று எந்த பொருளாதார நிபுணர்களும் சொல்லவில்லை. புதிதாக கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பது தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று எந்த பொறியாளர்களும் சொல்லவில்லை. ஆனால் இவை அனைத்தும் நடந்தது. அதற்கு காரணம் ஒருவர். அவர்தான் அஞ்சுகத்தாய் பெத்தெடுத்த 5 அடி சிங்கம். கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருப்பதை காட்டிலும் ஏழைக்கு கொடுத்து கடவுளாக இருந்துவிட்டு போகலாம் என்று சொன்னவர் அந்த மனிதர். பேரவைத் தலைவர்களே, ஒப்பனை பண்ணா யாரு வேணா ஹீரோ ஆகலாம், கற்பனை பண்ணா கூட எங்களுடைய கலைஞர் ஆக முடியாது. அந்த கலைஞர் ஒருங்கிட்ட திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சங்ககால இலக்கியங்கள் 14 கீழ்கணக்கில் விளம்பி நாகனார் என்கின்ற புலவர் எழுதிய 4 மணி கடிகையில் ஒரு பாடல். ஏரி சிறிதாயின் நீர் ஊறும், இல்லத்து வாரி சிறிதாயின் பெண் ஊறும், மேலை தவன் சிறிதாயின் வினை ஊறும், ஊறும் உரன் சிறிதாயின் பகை. இந்த பாடலுடைய விளக்கம் என்பது, ஏரி சிறிதாக இருந்தால் நீர் வழிஞ்சு போயிடும், வீட்டில் வருமானம் குறைவாக இருந்தால் மனையால் வரம்பு கடந்து பேசுவாள், முன்ன செஞ்ச தவம் சிறிதாக இருந்தது என்று சொன்னால் வினை உறுத்தும், வீரம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் பகைவர் வென்று விடுவர். ஆம், தமிழ்நாட்டில் வலிமை குறைந்தவர்கள்லாம் ஆட்சி செய்த பொழுது ஆதிக்க சக்தியும் அதிகாரமும் நம்முடைய மாநிலத்தின் மீது பாய்ந்து நம்முடைய உரிமைகள்லாம் பறிக்கின்ற அந்த செயலை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு அரசன் ஆளவில்லை, ஒரு வீரன் ஆளுகிறார். அந்த வீரனுடைய வீரத்தையும் எங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற கருப்பொருளாக இருக்கின்ற அறிவாயுதத்தையும் முத்தமிழர் கலைஞர்களுடைய வரிகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால், தீட்டிய வாடும் திணைவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டிய மாத்திரம் போதாது தீரர்களே, நான் தருகின்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அறிவாயுதம் அறிவாயுதம் என்று சொன்னார் எங்களுடைய கலைஞர் அவர்கள். அவருடைய வரியாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் இன்றைக்கு அறிவு சார்ந்த சமுதாயமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்.
வீரனுக்கு வீரனாக, அறனுக்கு அரணாக, அரசனுக்கு அரசனாக என்னுடைய அரசியல் ஆசாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு என்று வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து 20க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆளுமைகள், முதலமைச்சர்களாக, துணை முதலமைச்சர்களாக, பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்களாம் கலந்து கொண்ட அந்த கூட்டம், அந்த கலந்து கொண்ட தலைவர்களாம் தங்களுடைய புருவத்தை உயர்த்தி பார்க்கின்ற அளவிற்கு அதோடைய பாதங்களை எடுத்து வைத்தார் ஒரு இளைஞன். இன்றைய இளைய தலைமுறையின் ஒரு ஈர்ப்பு சக்தி. ஒரு கல்லை எடுத்தாருங்க, இவ்வளவு பேர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டோம். ஒரு சொல்ல எடுத்தார், 40 பேரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் நாங்க. ஆக அப்படிப்பட்ட எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உனக்கு முன்னே செல்லும் தலைவனாக அல்ல, உன்னை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாகவும் நான் இருக்க மாட்டேன். உன் தோளோடு தோள் நின்று உன் உற்ற தோழனாக என்றும் உங்களில் ஒருவனாக வலம் வருவேன் என்று சொன்னது எங்கள் தலைவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு உறுதியான ஒரு உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும், குறிப்பாக என்னுடைய அவையினுடைய முன்னவர், எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, இந்த அவையை ஒரு பேரவையாக பார்க்கும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை நான் ஒரு வகுப்பறையாக இதை நான் பார்க்கின்றேன். ஆம், உங்களுடைய அனுமதியோடு யாரையாலும் எழுந்திருந்து பேசுகிறார்களோ அவர்கள் ஆசிரியர்களாக மாறி போகிறார்கள். அமர்ந்து கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் மாணவர்களாக மாறி போகிறார்கள். அப்படி அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கின்ற எங்களுடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கும், சட்டமன்றத்தினுடைய கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும், எங்களுடைய கொறடாவர்களுக்கும், எதிர்க்கட்சி கொறடாவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை ஒரு வகுப்பறை என்று சொல்லும் பொழுது லெனினுடைய கூற்று எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அனைவரையும் நேசி, ஒரு சிலரை மட்டும் நம்பு, ஒருவரை மட்டும் பின்பற்று, ஆனால் ஒவ்வொருடம் வந்து கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருடம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்ட மாணவனாகத்தான் என்னை நான் கருதுகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5வது முறையாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்ற சொன்னால் அதுக்கு காரணம் ஒருவர். நான் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற எங்களுடைய கழகத்துடைய தலைவர். 2வது, என்னுடைய மிகப்பெரிய குடும்பமாக இருக்கின்ற என்னுடைய திருவெம்பூர் தொகுதி மக்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அவருடைய பொற்பாதங்களில் நான் சமர்ப்பிக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.